Hi friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மினி basket பார்க்க போறோம். சின்ன பூ கூட பண்றது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுக்கு நான் வந்து ரெண்டு கலர் எடுத்துக்கறேன். ரெண்டு கலர் போடும்போது உங்களுக்கு வீடியோ வந்து புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. நீங்க வந்து ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கங்க. நான் வந்து ஸ்டீல்ல இருக்கிற ஸ்கேல் எடுத்துக்கறேன். நாம வந்து வயர் வந்து இது போல அளந்து 2 மீட்டர் கட் பண்ணிக்கங்க. நான் 2 மீட்டர் வயர் கட் பண்ணிக்கிறேன். அளந்து முடிச்சிட்டோம். இது போல அளந்து கட் பண்ணிக்கங்க 2 மீட்டர். இப்போ நம்ம கட் பண்ணிரலாம். ரெண்டு கலர் எடுத்துக்கறேன். ஒன்னு பிங்க், ஒன்னு வந்து yellow. ஒவ்வொன்றும் வந்து 2 மீட்டர், மொத்தம் 6 பீஸ் எடுத்துக்கறேன். இது பேஸ் போடுறதுக்கு. இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ண இந்த yellow பீஸ் எடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கங்க. இப்போ வந்து நம்ம ரன்னிங் வயர் எடுத்துக்கிறோம். ரன்னிங் வயர் வந்து இந்த மாதிரி மடக்கின பீஸ் அளந்து எங்கே முடியுதோ அங்கே ஒரு மடக்கிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். இப்போ ரன்னிங் வயர் தான் நம்ம வந்து மடக்கி வைக்கிறோம். அந்த ஒயரில் வந்து பாதி அளவு எடுத்து மடக்கி இது போல் போட்டுட்டு எக்ஸ் மாதிரி போட்டுக்காங்க. இப்போ இன்னொரு ஒரு கட்டிங் பீஸ் எடுத்துருக்குறோம். இது வந்து அந்த 2 ஒயரையும் கவர் பண்ணுற மாதிரி இப்படி போட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்லோ வயரில் இருக்கிற அந்த அடி பீஸ் எடுத்து இப்படி மடக்கிக்கணும். இந்த எல்லோ வயரில் இருக்கிற அடி பீஸ் எடுத்து ஒரு லூப்பில் விட்டுக்கோங்க. இந்த பீஸ் எடுத்து ஒரு லூப்பில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த பிங்க் இருக்கு இல்லையா, பிங்க்கில் வந்து அடியில் இருக்கிற இந்த பீஸ் எடுத்து 2 லூப்லேயும் கவர் பண்ணுற மாதிரி உள்ளே விட்டுக்கணும். இப்போ வந்து எல்லா பக்கமும் வந்து டைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஆம்லா நாட் வந்து நம்ம ஒன்று போட்டுட்டோம். இருங்க, இப்போ எங்கெங்கே ஒயருக்கோ ஃபுல்லாக அப்படியே இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லா நாட் போடும்போது அப்பப்போ நீங்கள் டைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒயர் வந்து கொஞ்சம் அப்பப்போ லூஸ் ஆகும். டைட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நாட் வந்து பார்க்க அழகாக டைட்டாக நீட்டாக இருக்கும். ஒரு முடிச்சு போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் டைம் கட்டிங் ஒயர் எடுத்தோம். அதுக்கப்புறம் அடுத்த முடிச்சுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கட்டிங் ஒயர் எடுத்து எக்ஸ் மாதிரி இப்படி உள்ளே போட்டுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் போடும்போதும் கீழே வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மடித்து உள்ளே விடுங்க. இப்போ செகண்ட் லூப் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கட்டிங் பீஸ் எடுத்து இது போல் பாதியாக மடக்கிட்டு இது ரெண்டும் கவர் பண்ணுற மாதிரி போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எல்லோ பீஸ் அடி பீஸ் எடுத்து இப்படி மடக்கிக்கோங்க. பிங்க் ஒயரோட அடி எடுத்து ஒரு லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கணும். அடுத்து இந்த எல்லோ ஒயரில் இருக்கிற அடி எடுத்து இந்த 2 லூப்லேயும் விட்டுட்டு நீங்கள் இப்போ எல்லாமே வந்து டைட் பண்ணிக்கணும். நீங்கள் செகண்ட் ஆம்லா நாட் போடும்போதும் ஃபஸ்ட் ஆம்லா நாட் வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிகிட்டே வாங்க கூட சேர்ந்து. அப்போ நடுவில் கேப் இல்லாமல் பக்கத்தில் உங்களுக்கு நாட் வந்து அழகாக இருக்கும் டைட்டாக. இது போல் அப்பப்போ நீங்கள் டைட் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன்று போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா திரும்ப ரன்னிங் ஒயர் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் ஒரு மடிச்சுக்கணும். ரன்னிங் ஒயர் எடுத்து இப்போ மடிச்சுக்கலாம். ரன்னிங் ஒயர் மடித்தாச்சு. இப்போ ஒரு கட்டிங் ஒயர் எடுத்து இந்த எக்ஸ் மாதிரி நம்ம இப்போ வந்து போட போகிறோம். இந்தமாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் இந்த ஒயரில் அப்படி மடக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த 2 ஒயரையும் கவர் பண்ண மாதிரி போட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எல்லோ ஒயர் எடுத்து இந்த பக்கம் மடக்கிக்கணும். இந்த எல்லோ ஒயரோட அடி எடுத்து ஒரு லூப்பில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதோட அடி எடுத்து 2 லூப்லையும் விடுங்க. இந்த நாட் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒயர் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் ஒயர் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா சில டைம் லூஸ் ஆகிட்டு முடிச்சு சரி வராது. அதனால் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போட ஆரம்பிங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு டபுள் கலரில் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு புரியுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், நம்ம 3 ஆம்லா நாட் போட்டுட்டோம். அழகாக இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மேலே இருக்கிற அந்த எல்லோ ஒயரோட சேர்த்து கட் பண்ணிவிடுங்க. அதாவது அளவு பார்த்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு லைன் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லைன் ஆரம்பிக்க போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த 2 எக்ஸில் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் போட போகிறோம். இந்த சைடில் இருக்கிற இந்த 2 ஒயரும் நமக்கு தேவைப்படாது. நல்லா கவனமாக பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பின்னும்போதே ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாதிரி வந்துடும். அதில் தான் நம்ம ஒயர் வந்து போட ஆரம்பிக்க போகிறோம். இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து
கட்டிங் ஒயர் சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு சைடு அளந்து அப்படியே ஒயர் மடக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு லூப் போடும்போது எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னா, இதில் இருக்கிற அந்த எல்லோ ஒயர் இருக்குது பார்த்திங்களா, எல்லோ அண்ட் பிங்க்கு, இதுலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயர் வந்து கடைசியாக தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து மடக்கிக்கோங்க, இந்த பிங்க் கலர் ஒயர். நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ எடுத்து எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணணும், கவனமாக பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் லைன் ஆரம்பிக்கும் போது ரன்னிங் ஒயர் வந்து தேர்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து அதில் இருக்கிற அந்த எக்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்களா, அந்த ஒயர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எப்பவும் போல் நம்ம பார்த்துட்டே வாங்க. ஸோ எல்லோ எடுத்து மடக்கி விட்டுட்டோம், பிங்க் எடுத்து 2 ஒயர்லேயும் சேர்த்து விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுங்க செகண்ட் லைன் போடும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வரும், அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ செகண்ட் லைன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் போட போட நீங்கள் டைட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு க்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஒயராகவும் செகண்ட் வந்து எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நாம் வந்து இந்த ஒயர் எடுத்து தேர்ட் ஒயரை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது ஃபஸ்ட்டு ஒயர் வந்து இதில் இருக்கும், செகண்ட் ஒயர் இருக்கும், தேர்டு மட்டும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த லைன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இதே போல் போட்டுட்டு நம்ம ஆம்லா நாட் போட்டாச்சு. ஸோ நீங்கள் புரியலன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லோவாக வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த பேஸ் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுறேன். சில பேருக்கு ஆம்லா நாட் வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு இந்த ஒயர் நிறையா இருக்கிறதுனால பார்த்தா புரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒயர் அளந்து பார்த்து கட் பண்ணிடலாம். சைடில் பார்த்திங்களா, அந்த ஒயர் அளவு எடுத்துகிட்டு வந்து பார்த்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஆப்போசிட்டில் நம்ம போட போகிறோம், இந்த பக்கம் இப்போ போட போகிறோம். அதே போல் உங்களுக்கு க்ராஸ் தெரிஞ்சு பாருங்கள், எக்ஸ் மாதிரி 2 மேலே தெரிஞ்சு பார்த்திங்களா, அது மேலே தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த எல்லோ ஒயர் இருக்குது பாருங்கள் சைடில், அதை அளந்து அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம மடக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் அளந்து மடக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே போல் அதில் இருக்கிற அந்த ஒயர் தான், இந்த 2 சைடு பார்த்திங்களா, இந்த 2 ஒயரும் நமக்கு தேவைப்படாது. இந்த 2 எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து ஆம்லா நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ ஒயரை வந்து மடக்கிக்கலாம். ரன்னிங் ஒயர் நம்ம லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லோ ஒயர் மடக்கிக்கங்க. செகண்ட் எல்லோ ஒயர் எடுத்து எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. தேர்டாக தான் நீங்கள் ரன்னிங் ஒயர் எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த எல்லோ ஒயர் எடுத்து மடக்கிக்கணும். இந்த எல்லோ ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் போடுங்க. நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, ரன்னிங் ஒயர், அதை எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் விட்டு வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் டைட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் லூஸாக அப்படியே போட்டு டைட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஆம்லா நாட் வந்துடுச்சு. இவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகேவா. திரும்பவும் நம்ம இப்போ வந்து ரன்னிங் ஒயர் தான் ஃபஸ்ட்டு இது போடுறோம், செகண்ட் இது வந்து கட்டிங், அதில் இருக்கிற ஒயர் தான் அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்ததுலாம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து மடக்கிக்கோங்க, பிங்க் ஒயரு. இந்த பிங்க் ஒயர் எடுத்து ஒரு லூப்பில் விட்டுக்காங்க, இந்த எல்லோ ஒயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுக்காங்க. போட்டுட்டு இப்போ நம்ம எல்லா பக்கமும் டைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆம்லா நாட் வந்துடும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ சைடில் இருக்கிற அந்த ஒயர் பார்த்து நம்ம அளந்து கட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஆம்லா நாட் பார்க்க. பேஸ் இது, அந்த மினி கூடையோட பேஸ் இது, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வீடியோ வந்து ஸ்லோவாக தான் கொண்டு போகிறேன். இதை விட ஸ்லோவாக கொண்டு போனால் சில பேர் போர் அடிக்க சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஆம்லா நாட் போடுறது, இந்த மினி கூடை போடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஸோ இந்த போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி பின்ன ஆரம்பிக்கலான்றதை காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் வச்சு நம்ம கூடையோட பேஸ் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துருக்குறோம். ஸோ ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஆரம்பிக்கலாம். நார்மல் நாட்டு தான் இது, சாதாரண நம்ம முடிச்சு போடும் பார்த்திங்களா, கூட முடிச்சது தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறேன். லேடர் நாட்டு தான். ஸோ நம்ம நார்மலாக ஆரம்பிக்கிற மாதிரி எந்த பக்கம் வேணால் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். இப்படி ஆரம்பித்து கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு
இப்படி ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இனி நம்ம வந்து சுற்றி ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு வரணும். நிறைய பேர் வந்து பின்னும்போது இந்த ஒயர்லாம் வந்து ஒன்று ஒன்று மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா இந்த கிராஸாக வருதுனால சில பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அது போல் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எடுத்து போடுற மாதிரி. அதனால்